சார் போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்கு சார். ஆமா, டல்லா இருக்கா? வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளமாகவே இருக்கு சார். எல்லாம் பிரச்சனையோடய வாழறோம் நம்மலாம். எந்த இடத்துலையும் சோர்ந்து போகாது. மேலும் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தரேன், நான் உங்களோட நிற்பேன். கவலையே படாது. என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் உங்களோட கடைசி வரைக்கும் நிற்பேன். நம்பி டிராவல் பண்ணுவேன். புரியா இருக்கு? சார், சின்ன டவுட் சார். சொல்லு சாமி. இந்த அம்மா அழுத நான் பார்த்தேன். சரி. உங்க பிரச்சனை என்னன்னு நீங்க கேட்கல. சரி. உங்களுக்கான தீர்வும் சொல்லல. போதுமா சார்? அதாவது மகளே, இங்க சில பேருக்கு இதாம தீர்வு தேவை, பல பேருக்கு தீர்வுலாம் தேவையில்ல. சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தா போதும். அவங்க இமயத்தை கூட அசிச்சு பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. சரளா அப்படி ஒரு திறமை முக்கியம். நான் அவங்கள பல முறை பார்த்துருக்கேன். அவங்களுடைய அணுகுமுறை என்னவான்றதான் நான் பார்த்துருக்கேன். அவங்க தீர்வு நோக்கி நகர ஆள் கிடையாது. ஒரு உதாரணம் மூலியமா உங்களுக்கு சொல்றேன் பாருங்களா. ஒரு நாய் இருக்குன்னு வைங்களா. அந்த நாய் அந்த காம்பவுண்ட் வாசல்ல நின்று குலைக்கும். அது சாதாரணமா குலைக்கும். அதுவே அது எஜமான் கூட வந்து நின்னா அந்த நாய் எகிரும். இந்த நாயை உதாரணமா சொல்றேன்னு நினைக்கூடாது நீங்க. ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். இந்த மாதிரிதான் பல மனிதர்களுக்கு நான் கூட நிக்கிறேன்ற ஒரு வார்த்தை யாராவது ஒருத்தவங்க கூட நின்னானா அவங்களுடைய பலம் இங்க அசுர பலமா மாறுறத நான் பார்த்துருக்கேன். எனக்கு ஒருத்தர் ஹோப் கொடுத்தனால தான் நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். அதனால அதை மறக்காம எல்லார்ட்டையும் நான் கொடுக்கறது, அதை தெரிஞ்சு கொடுக்குறது. இவங்களுக்கு யாருக்கு தீர்வு வேணும், யாருக்கு சப்போர்ட் வேணும்னு தெரிஞ்சு கொடுக்குறது. இது சரளாக போகுதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் அப்படி பண்ணேன். ரைட்?